ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டேஸ்டியான ஒரு வெஜிடபிள் குருமா சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இட்லி, தோசை, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்கும் ஆப்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அரைக்க வேண்டியதை நம்ம ஊற வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கெசகசா, 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், கொஞ்சம் சோம்பு, அதுக்கப்புறம் 2 ஏலக்காய், கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்து காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் 3 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் கெசகசா நல்லா அரைப்படும். இதில் முந்திரி பருப்பு தேவையாக இருந்தால் ஊற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். குழம்பு திக்காக கொடுக்கும். பட் நான் முந்திரி பருப்பு சேர்க்கல. உங்களுக்கு தேவையாக இருந்தால் ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க. அதில் கொஞ்சம் சீரகம், 2 லவங்கம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 3 மீடியம் சைஸ் வெங்காயம், 3 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்த உடனே சீக்கிரமாக வதங்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா வதங்கின உடனே ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு சேர்த்துக்குவோம். உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு வெட்டி வச்சுருக்கிற கேரட்டு, பீன்ஸு சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு வதக்க ஆரம்பிக்க வேண்டியது தான். நான் இதில் காலிஃப்ளவர் கட் பண்ணி சுடு தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். நான் சேர்க்க மறந்துட்டேன். இது நான் நடுவில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஞாபகமாக இப்போ சேர்த்துக்கங்க, இல்லை நடுவில் சேர்த்தா கூட ஓகே தான். இப்போ நல்லா வதக்கிட்டு இதில் நம்ம காரத்துக்கு ஒரே 1 டேபிள் ஸ்பூனு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம். இப்போ காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். காயெல்லாம் வேகும். காய் நல்லா வேகிறதுக்குள்ளே ஊற வச்சுருக்கிற தேங்காய் கெசகசாவை அரைச்சிட்டு வந்துடலாம். இதில் நான் 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். நல்லா அரைச்சிட்டு இப்போ நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதித்து வந்திருக்கு. தேங்காய் கெசகசா பேஸ்ட்டை குழம்புல சேர்த்துட்டு மிக்ஸி கழுவி ஒரு 1/2 கிளாஸ் தண்ணியை அதில் சேர்த்துக்குவோம். எல்லாம் சேர்ந்து ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் கொதிக்க வைங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி சேர்த்து இறக்கி சுட சுட இட்லியோட, தோசையோட பரிமாறினா டேஸ்ட்டாக அவ்வளோ நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஷேர் பட்டன் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். டேக் கேர் டியர்ஸ். கீப் ஸ்மைலிங். பாய்.